ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? 2-3 நாளாக எனக்கு பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீவரிஷாக கோல்டாக இருந்தது. செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ளூ லைக் ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுமா, அதனால் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியிலலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் சிம்பிளாக 1 பாட் கொள்ளு ரச சாதம் தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க அதோட ரெசிபி பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அது பொரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் 3 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க கொள்ளையும் இதோடு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பழுத்த தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த ரச சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் பின்னாடி தேவைப்பட்டால் தண்ணி சுட வச்சு கூட ஊற்றிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் ரைஸு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணியில் சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுட்டு அதையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அப்படியே நல்லா 1-2 மசிச்சு விட்டுருங்க. சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போனா ரச சாதம் நல்லா தளர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கொள்ளு ரச சாதம் ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கோல்டு ஃபீவர் டைம்ஸ்லலாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.